நம்ம ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு விரோதமாக உங்க குடும்பங்கள், சந்ததிகள், தலைமுறைகளுக்கு விரோதமாக நீங்க செய்யற எல்லா காரியங்களுக்கு, தொழில் என்னெல்லாம் செய்றீங்களோ அதுக்கு விரோதமாக, பிள்ளைகள் படிக்கிறாங்களா, பிள்ளைகள் விரோதமாக எதெல்லாம் எழும்புறாங்க, பிசாசின் ஆவிகளா, வன்கண் ஆவிகளா, எரிச்சலின் ஆவிகளா, விழுந்து போன ஆவியா, எந்த ஆவிகளா இருந்தா, மந்திர தந்திரங்களா, எதுவா இருந்தாலும் எனக்கு சப்போர்ட்டா யாருமே இல்ல, இந்த காரியத்துல எப்படி நான் இது பண்ண முடியும், எனக்கு யாருமே இல்ல, ஒரு ஆளு கூட எனக்கு உதவி செய்யலையே, ஒரு ஆளு எனக்கு நான் இருக்கேன்னு சொல்றது கூட ஒரு வார்த்தைக்கு கூட இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. வசனத்தை பாருங்க, இயேசு உங்களுக்காக கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக இந்த உலகத்துல யாருமே வேண்டாங்க, ஆனா உங்களுக்காக யார் கொண்டு வச்சிருப்பாரு? நான் நம்ம நினைக்கல, இவங்க எல்லாம் இருக்காங்க கூட நமக்கு யுத்தம் பண்ணுவாங்க, கூட இந்த சப்போர்ட்டிவா இருக்காங்க, யாருமே அந்த முக்கியமான வேலையில வர மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக சில மனிதர்களை அந்த இடத்துல நமக்காக சப்போர்ட்டிவாக நமக்கு துணையாக வைப்பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எதுக்கு கலக்கம், எதுக்கு பதற்றல் வருகிறது, எதுக்கு வேதனை, எதுக்கு கண்ணீர்? சூழ்நிலைகள் எப்படின்னா சூறாவளி காத்து மாதிரி இருக்கும், சுனாமி மாதிரி இருக்கும். விதைக்கிறவங்க ஐயோ இது மழை பெய்யுது, இப்ப எப்படி நான் விதைக்க முடியும் அப்படின்னு நினைக்க கூடாது. விதைக்கணும்னு இறங்கிட்டோம், விதைச்சிட்டே இருக்கணும். மழையை நிறுத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரு. ஹல்லேலூயா. நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் நீங்க நினைச்சீங்கன்னா, இயேசப்பா உங்க கூட இருக்கிறது வரை உங்களுக்கு எந்த போராட்டம் இல்ல. பிசாசு மனிதர்களையும் மனுஷங்களையும் நம்ம தொழிலுக்கு விரோதமாக, நம்ம செய்கிற காரியங்களுக்கு விரோதமாக 100% எழும்ப பார்ப்போம். ஆனா முடிவு யாருக்கு ஜெயம் வரும்? முடிவு இயேசப்பா பிள்ளைங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும்.